வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகராஜா உங்களுடன். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம்? நம்ம எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி, மொத்தத்தில் அல்டிமேட்டாக எதுக்காக உழைக்கிறோம்? குடும்பத்தை காப்பாற்றணும். பணம்ன்றது கட்டாயம் வேணும். அதில் ஒன்றும் அல்டிமேட்டாக பணம் இல்லாமல் எதுவும் நகர போகிறதில்ல, நடக்க போகிறதில்ல. பணம் தான் பிரதானம் அப்படிங்கிறதுங்கிறத தாண்டி பணம் வேணும், அவ்வளோதான். பிரதானமாக வைக்கிறது அது எல்லாராலும் அதை யோசிக்க முடியாது. ஆனால் அந்த பணம் கூட யாருக்கிட்ட வரணும் அப்படிங்கிறது அது யோசிக்கும். பணத்தை நாம் எல்லாரும் ஆசைப்படுவோம், நம்மக்கிட்ட வரணும், நமக்கு வேணும், நமக்கு தேவை அப்படின்ட்டு. அதை தாண்டி சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் சம்பாதிச்ச காசு கூட வீட்டில் இருக்காது. அதுதான் ஐயா, நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறேங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறோம், ஆனால் காசு மட்டும் வீட்டில் தங்கலையே. அப்படி ஒரு கேள்வி இருக்குது. சில பேருக்கு சம்பாதிக்கவே முடியல, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி. அது என்ன காரணம் இருக்கும்? இது பொதுவான எல்லா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. பிஸ்னஸ்ஸு சில பேர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, சில பேர் 4 பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நல்ல மணி ஃப்ளோவெல்லாம் இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த மணி எங்கே காணோம்? இப்படி இப்போ பல கேள்வி இருக்குது. சில பேர் நல்லா வருது, காசுலாம் வருது, ஆனால் செலவு தான் ஆயிடுது. திருப்பி அவங்க தேவைக்குன்னு வரும்போது பணத்தை எங்கேயாவது பெறட்ட வேண்டியதாக இருக்குது, அது மாதிரி பிஸ்னஸுக்கு பெறட்ட வேண்டியதாக இருக்குது. இப்படி விரல் விட்டு என்றவங்களால தான் அவங்களால ஈஸியாக ரன் பண்ணிக்கிறது. அதர்வைஸ் மீதியெல்லாம் எல்லோரும் இது எங்கே தவறு இருக்குது யாராலுமே புரிஞ்சிக்க முடியல, தெரிஞ்சுக்க. என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு சமாச்சாரம் என்னன்னாக்கா, இது ஒரு வகையான விஷயம் உள்ள இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிறணும். தொழில் பண்ணும்போது அங்கேயும் கொடுத்துக்கிறணும். இயற்கையோடு சம்மந்தப்பட்ட பொருளை நாம் உள்ளே கனெக்ட் பண்ணிக்கிறணும். ஏன்னா எல்லாமே காற்று மூலயமா தான் நடைபெறுகிறது. இப்போ ஒரு பில்டிங், வீடோ ஆஃபீஸோ எதுனாலும் சரி, அந்த காற்று தான் நடக்கும். காற்றில் தான் உலகமே இயங்குது. காற்று ஒன்று இருந்தால் தான் உலகமே இயங்குது. அந்த காற்றுக்குள்ளேயே எல்லாமே உள்ளே போய் பரவுது. இப்போ கூட பார்த்தாங்கன்னா ஒரு டிசீஸ் வருதுன்னு சொன்னாக்கா காற்று மூலயமா தான் பரவுதுன்றாங்க. அதுதான் உண்மை. அந்த காற்று மூலயமாவும் பரவுது, காற்று மூலயமாவும் நல்ல விஷயங்களும் உள்ளே பரவுது, உள்ளே என்ன ஆகுது. அது யார் வீட்டுக்கு போகுது, யார் வீட்டுக்கு வருது? எல்லா வீட்டுக்கும் போகும். நான் சொல்ல வர்றது, உங்கள் வீட்டை நீங்கள் நல்ல கரெக்டாக வாஸ்து பிரகாரம் சரி பண்ணிட்டீங்க, நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்குங்க. வீடு ஃபுல்லாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த காற்று வழக்கமாக அதுக்குள்ளே காற்றுக்குள்ளே 1000 இருக்கும். உள்ளே வரும்போது அது பியூரிட்டி பண்ணிடும். உங்களை பியூரிட்டி பண்ணிடும்ன்றதை விட பண்ணால் தான் உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். இல்லைன்னா பாசிட்டிவாக உள்ளே இருக்காது. பாசிட்டிவ்க்கு ஆப்போசிட் என்ன எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான் உள்ளே தங்கிடும். அது தங்கிடுச்சுனாவே நம்மளை நம்முடைய வாழ்வாதாரத்தை அதை டிஸ்டர்ப் பண்ணிடும். வாழ்வாதாரத்தை டிஸ்டர்ப் பண்ணும், பொருளாதாரத்தை டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்புறம் நம்மளை சுற்றி உங்களால் எவ்வளோக்கு இந்த ஸ்படிகம் இருக்கும், கிறிஸ்டல், அதை எங்கெங்கெல்லாம் அதாவது அந்த காற்றோட்டம் உள்ள எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி வச்சு விட்டு சும்மா வைங்க. வாஸ்து பாலுன்னு இருக்கும், வீட்டு ஃபுல்லாக அங்கங்கே ஹேங் பண்ணி விட்டுருங்க. ஹால் இருக்குது, ஒரு 4 இடத்துல ஹேங் பண்ணிடுங்க. பெட்ரூம் இருக்கும், அங்கே பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சைனீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவன் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னாக்கா வெறும் ரூம்பாகவே இருக்காது. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனாக வெளியால் யாருன்னா பார்த்தா டிசைன் மாதிரி தெரியும். அது டிசைன்லாம் கிடையாது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவரை உள்ளே கனெக்ட் பண்ணுறது, அது இயற்கையோடு கனெக்ட் ஆகிறக்குள்ள பொருளாக இருக்கணும். இதெல்லாம் இயற்கையோடு கனெக்ட் ஆகிற உள்ள பொருள். அப்போ இந்த வாஸ்துபால் வீடு ஃபுல்லாக இப்போ நீங்கள் ஹால் இருக்குது, ஹாலில் 4 கார்னர் இருக்கும், 4 கார்னரில் ஹேங் பண்ணி விட்டுருங்க. பெட்ரூம் இருக்கும், 4 கார்னர் 4 பாலில் ஹேங் பண்ணிடுங்க. பெருசாக இருந்தால் அப்படி பண்ணுங்க. மொத்தத்தில் ரூம்பே சின்னதாக இருந்தால் 1 மட்டும் நடுவில் சென்டரில் பண்ணிடுங்க. இது மாதிரி வீடை சுற்றி நல்லா வாஸ்து பாலை ஃபுல்லாக கொடுத்துருங்க. வீட்டை தாண்டி கூட நீங்கள் வச்சிடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா உள்ளே வரும்போது அது உள்ளே இழுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு, செக் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. வீட்டுக்குள்ளே இன்னர் பகுதியில் கட்டாயம் ஃபுல்லாக இருக்கணும். ஒரு வீடு நிறைய இப்போ ஒரு 4 ரூம் 5 ரூம் இருக்குன்னாக்கா, அப்போ ஒரு 20 வாஸ்து பாலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது நம்ம சேஃப்டி தான். அப்போ அது என்னென்னு கேட்டால், அந்த வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி எப்போயுமே உள்ளே இருக்கும்.
ஒரு வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி எப்போ இருக்கோ அந்த வீட்டில் எல்லா நிகழ்வும் நல்ல நிகழ்வு இருக்கும். பணம் வந்துட்டு உங்களை விட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளியே ஏறவே ஏறாது, அப்படியே தங்கிடும். சப்ஜெக்ட் என்னென்னா வெளியே ஏறுறதுனால தான் பிரச்சனை. தங்கிட்டாக்கா அது நம்ம பணம். வீட்டை விட்டு வெளியேறிடுச்சுன்னா அது உங்கள் பணம் இல்லை, அவ்வளோ செலவாயிருச்சு, அது முடிஞ்சிருச்சு. ஆனால் தங்க வைக்கணும், ரீட்டைன் பண்ணணும். அதுக்கு தான் இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் நீங்கள். ஆனால் அதுக்காக வந்துட்டு அந்த பாலை நீங்கள் பாக்கெட்டில் கீட்டில் வச்சிடாதீங்க. ஐயோ, அது பவர்ஃபுல். அது சொல்கிறேன். நீங்கள் சில பேர் அப்படிலாம் கேட்பாங்க முடிச்சதுக்கப்புறம். அந்த வேலை செஞ்சிடாதீங்க. அது பார்த்தாக்கா ஒரு சில்லரில் இருந்த மாதிரி இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். வெயிலில் வச்சு ஒரு 1 hour 2 hour வச்சுட்டு திருப்பி எடுத்து பார்த்தா கூட அது சூடாக தானே இருக்கணும், அப்பவும் ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா அந்த சூட்டினுடைய தன்மையும் இது உள்ளே வாங்கி பியூரிட்டி பண்ணி அப்பவும் ஜில்லுன்னு இருக்கும். இது அப்படி ஒரு சக்தி அந்த ஸ்படிகத்துக்கு உண்டு, கிறிஸ்டலுக்கு. அப்போ இதுக்கு ஃபுல்லாக நமக்கு சேஃப்டி என்னன்னு கேட்டாக்க வாஸ்து பால் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மைண்டில் இருக்கோ. அதனால் வீட்டினுடைய வாஸ்து குறைபாடுகள் ஒரு வேலை உங்களுக்கு ஃபீல். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் வாஸ்து தெரிஞ்சிட்டீங்க நீங்கள். ஏன்னா அது உண்மை, அது மறுக்க முடியாத உண்மை. அதெல்லாம் வந்துட்டு தப்பே கிடையாது, அதில் பார்த்து போகிறது அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக வந்துட்டாங்க. ஏன்னா ட்ரூ, அது ஒன்றும் மாற்று கருத்துக்கெலாம் இல்லை. வாஸ்து பிரகாரம் சரி இல்லை அப்படின்னாக்கா எதுவுமே சரியாக வராது. அதே நேரத்தில் அந்த வாஸ்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சொல்ல போகிறோம் என்னன்னாக்கா, எந்தெந்த நம்பர் உள்ளவங்க அவங்களுக்கு என்ன ஃபேஸ் இருக்குதுன்னு ஒன்று கணக்கு இருக்குது. எல்லா ஃபேஸும் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகிடாது. உங்கள் வீட்டினுடைய வாசல், வீட்டு வாசல் இப்போ 1ஆம் தேதி பிறந்திருக்குறாங்க, அவங்களுக்கு வாசல் எது முக்கியம் பெறும், எந்த வாசல் இருக்கலாம், அது ரொம்ப முக்கியம். அவங்களெல்லாம் ஈஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, செகண்டு நார்த்து, கிழக்கு வடக்கு. அவங்க இருக்கக்கூடாதது வெஸ்ட்டு மேற்கு பகுதி. இல்லைங்க, இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க நாங்கள் மேற்கில் தானே இருக்கிறோம், அது உங்களை இருக்க விடாது, அது நகர்த்தி விட்டுரும் உங்களை. நீங்கள் எவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ பண்ணாலும் சரி, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே நம்ம செதுக்கி பார்க்கணும். வாழ்க்கையை சும்மா ஏனோ தோணுன்னா அப்படிலாம் கிடையாது. லோன் கொடுத்தோன்னா வீடை வாங்கிட்டோம், லோன் கொடுத்தோன்னா அதை வாங்கிட்டோம், உடனே கட்டிடலாம் போயிடலாம். அப்படிலாம் யாருமே செய்யாதீங்க. ஒவ்வொன்றும் செதுக்குங்க உங்கள் வாழ்க்கையை. அந்த செதுக்குன வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அப் டு லைஃப் வரைக்கும். அப்போ வெஸ்ட்டு யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? 2/11/20 தேதி பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு அதான் வெஸ்ட்டு தான் பெஸ்ட்டு. எது அவங்களுக்கு ஆகாது? நார்த்து அவங்களுக்கு இருக்கவே விடாது. அதே மாதிரி 7/11/25 தேதி அவங்களுக்கு எது பெஸ்ட்டுனாக்கா வெஸ்ட்டு தான், மேற்கு பகுதி தான். நார்த்து ஆகாது, அவங்கள இருக்க விடாது. 3ஆம் தேதிக்கு ஈஸ்ட்டு சவுத்து நார்த்து, வெஸ்ட்டு இருக்க முடியாது. 4ஆம் தேதிக்கு ஈஸ்ட்டு சவுத்து நார்த்து, வெஸ்ட்டு இருக்க முடியாது. 5க்கும் ஈஸ்ட்டு சவுத்து நார்த்து, வெஸ்ட்டு இருக்க முடியாது. 6க்கும் ஈஸ்ட்டு சவுத்து நார்த்து, வெஸ்ட்டு இருக்கக்கூடாது. 7க்கு சொல்லியாச்சு. 8க்கு ஈஸ்ட்டு சவுத்து நார்த்து இருக்கலாம், இருக்கக்கூடாது வெஸ்ட்டு. 9க்கும் ஈஸ்ட்டு சவுத்து நார்த்து இருக்கலாம், இருக்க விடாதது வெஸ்ட்டு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இது கன்ஃபார்ம்டு. நீங்கள் இது மாதிரி இருந்தாலே இல்லைங்க, நான் போய் அந்த வீட்டுக்கு 2 வருஷமாக இருக்கிறேன், ஒன்றும் இல்லையேப்பாங்க. ஒன்றும் இல்லைன்னா சொல்லாதீங்க. உங்களை 2 வருஷமாக தொல்லைப்படுத்திட்டு இருக்கோம், தேவையில்லாத செலவுகளை கொண்டு போய் விட்டுட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் உங்களை அங்கே இருக்க விடாது, வெளியே நகர்த்திடும் அது. ஆமாம், 100%. அது உங்களுக்கு இருக்க விடாது, மாற்றி விட்டுரும். ஃபேமிலி ப்ராப்ளத்தை கொடுத்துரும். அதாவது வெளியே ஏற்றுறதுக்கு வெளியே போகணுன்னு சொல்லுமா? சொல்லாது. அது அதுக்கு 1008 பிரச்சனையை கொடுத்து விட்டுரும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கொடுத்து நகர்த்துற வேலை எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வேலை அது இயற்கையாகவே நடத்திடும். எல்லாத்துக்கும், எல்லா மனிதனும் இந்த வேலை செஞ்சிடும். அதனால் திசையை ஒழுங்காக பார்த்துருங்க. அதனால் இன்றைக்கி கொடுக்கப்பட்டது ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டேன், திசையை கொடுத்துட்டேன், எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் முதல்ல எடுத்தோட என்ன பண்ணுங்க, சில பேர் நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, பார்த்துட்டு நான் இப்போ சொல்ல வந்த விஷயத்தை முதல்ல சொல்லலை, கடைசியாக சொல்கிறேன். சிலது நான் கணக்கு போட்டு சொல்லுவேன், கோர்வையாக சொல்லிட்டு வரேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயா நீங்கள் கடைசியாக சொன்னீங்களா, நாங்கள் பார்க்கல, கால்வாசி அதை மாற்றிட்டோன்றாங்க. நீங்கள் கால்வாசி அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. இல்லை, முழுசாக தானே பார்க்கணும், பொறுமையாக தானே பார்க்கணும். இதுவே எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் போகுது.
அதனால் அது பேஷியன்ஸாக பாருங்கள், பொறுமையாக இருக்கும், முடிக்கிற வரைக்கும் பாருங்கள். அது கொடுக்குறதே அவ்வளோ நேரம் தானே. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களுக்கு சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.